அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தான். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அரசியலுக்கு வரும் பொழுதே நாங்கள் இந்த லஞ்சம், ஊழல், இந்த சாதி மத வேற்றுமை, அடக்குமுறை இப்படிப்பட்ட பல கருத்துக்களை கூறித்தான் வந்தார். அதுவும் குறிப்பாக இந்த லஞ்சம், ஊழல் என்றதை மிகவும் முன்னுரிமை கொடுத்து தான் அவர் பேசியிருந்தார். அப்படி இருக்கும் பட்சத்தில் தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய கட்சியில் ஒரு உள்ளூராட்சி தேர்தலில் கூட ஒரு போட்டியிடாத நிலையிலும் கூட அவர்களுடைய கட்சியில் பதவி வழங்குவதற்காக பல லட்சங்களில் அவர்கள் லஞ்சம் கேட்பதாக அவர்களுடைய கட்சியில் இருக்கின்ற தொண்டர்களை பல காலமாக ரசிகர்களாக இருந்து தற்பொழுது கட்சியின் தொண்டராக மாறியிருக்கின்ற பலர், குறிப்பாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து பலர் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்கள் அந்த குற்றச்சாட்டை வெளிப்படையாக வெளித்தளத்தில் வைத்துள்ளது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த லஞ்சம், ஊழல், குறிப்பாக இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் வருகிறோம் என்று கூறிவிட்டு அவர்களுடைய எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடாத நிலையிலும் கூட ஒவ்வொரு பதவிக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் பணங்கள் லட்சக்கணக்கில் வாங்குவதாக அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களே அதுக்குரிய ஆதாரங்களை காட்டி வெளிப்படையாக பேசுவது என்பது அவர்களுடைய அந்த கட்சியினுடைய அந்த கோட்பாடுகளுக்கு நேர் எதிராகத்தான் இருக்கின்றது. இதை விஜய் அவர்கள் எப்படி சமாளிக்க போகிறார் என்று தெரியவில்லை. இதுவும் குறிப்பாக அந்த பத்திரிகையாளர்களை சந்தித்தவர் இந்த பணத்தை யார் சொல்லி நீங்கள் அந்த வேண்டுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது தலைமை என கூறினார். தலைமை என்று சொன்னால் கட்சியினுடைய தலைவர் என்று சொன்னால் விஜய் அவர்கள் தான். அப்போ விஜய் அவர்களா தலைவர் அவர்களா கூறி நீங்கள் இப்படி பணங்கள் ஒவ்வொரு பதவிக்கு வேண்டுகிறீர்கள் என கேட்ட பொழுது இல்லை தலைமை என்று சொல்லி, அப்போ அவருக்கே ஒரு சந்தேகம், தலைவர் யார் தலைமை யார் என்ற ஒரு சந்தேகம் அனைவருக்குமே இருக்கின்றது. பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இருக்கும் என்று நினைக்கின்றேன். தாவைக்காவினுடைய தலைவர் யார் அல்லது தலைமை யார் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் இந்த கருத்தை பதிவிடுங்கள், நாங்களும் அதை பார்த்து அறிவோம். என்றால் குற்றஞ்சாட்டுகின்ற அவர்களுக்கு அந்த தலைமை என்றது யார் என்று தெரியாத நிலையில் இது விஜய் அவர்களுக்கு செல்லுமா, இதுக்குரிய நடவடிக்கையை அவர்கள் எடுப்பார்களா என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஒரு தேர்தலிலும் போட்டியிடாத போதே இவர்கள் இப்படியான பதவிகளுக்காக பணத்தை வாங்கும் நிலையில் இவர்கள் வருகின்ற தேர்தல்களில் ஒரு சில தொகுதிகளில் வெற்றியிட்டோ அல்லது ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் பட்சத்தில் சில இடங்களில் அவர்கள் வெற்றிகள் பெற்று ஒரு ஆட்சியினை தீர்மானிக்கின்ற இடத்தில் செல்லுகின்ற பொழுது இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஊழல்களை லஞ்சங்களை இவர்கள் செய்வார்கள் என்பதற்கு அதற்கு சாட்சியாக அதற்கு முன்பே இப்பொழுது நடக்கின்ற ஒரு விடயங்களுமே தெரிகின்றது. திராவிட கட்சிகளுக்கு எதிராக நாங்கள் இருப்போம் என கூறிவிட்டு அவர்களை விட இவர்கள் லஞ்சங்கள், ஊழல்கள் செய்வார்கள் என்பதுதான் இப்படிப்பட்ட அந்த நிகழ்வுகள் மூலம் தெளிவாக தெரிகின்றது. நன்றி.